உமக்கு நன்றி 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 ஏசப்பா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம். துணையாளரே உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்பா பிதாவே உமக்கு நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா. ஒருவரை சேரக்கூடாத வழியில் வாசம் பண்ணுகிறவரே உமக்கு நன்றி 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 நன்றி. எங்கள் கண்மலையே உமக்கு நன்றி, எங்கள் கேடகமே உமக்கு நன்றி, எங்கள் தொழுகமே உமக்கு நன்றி. துணையாளரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். உன்னதமானவரே உமக்கு நன்றி 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 நன்றி. ஏழு பொன்குத்த விளக்கின் மத்த நிலைங்கி தழுத்தவராக விழாவுகிற தெய்வமே, எங்களுக்கு யாவையும் செய்து முடிக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். அது முகம் நோக்கி பார்த்து ஒருவர் வெட்கப்பட்டு போகாதபடி செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அந்த காலை ஆராதனை கத்தை பொருட்படுத்திக் கொள்வீராக. கத்திர பெரிய காரியங்களை செய்வீராக தகப்பன. எல்லா தடைகள் விலகட்டும் ஆண்டவர. சத்ருவின் கோட்டைகள் அழிக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தில் ஆண்டவர. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம். நல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம் நல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம் பரிசுத்தரே உமக்கு ஸ்தோத்திரம் உன்னதமானவரே உமக்கு ஸ்தோத்திரம் மகத்துவமானவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். நல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம் நல்லவரே உம்மை ஸ்தோத்திரம். துணையாளரே உமக்கு நன்றி 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 நன்றி. நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் என்று சொன்னவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அற்புதங்களை செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அதிசயங்களை செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி நன்றி நன்றி. எல்லாரும் வாய்களை திறந்து அப்பாவை நோக்கி பார்த்து, இயேசுவே நீர் எங்கள் மத்தியில் அசைவாடுவீராக, நீர் எங்கள் மத்தியில் இறங்கி வருவீராக தகப்பனே. உமக்கு நன்றி 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 நன்றி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாரும் வாய்களை திறந்து ஏசப்பாவை நோக்கி பார்த்து, அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசமடைந்து அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. இந்த நாளில் அவரை நோக்கி பார்க்கிற ஒருவரையும் வெட்கப்பட்டு போக விடாத தேவன். அவர் நம்மை உயர்த்துகிற தேவன், அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். அவரை நம்பி வந்த எந்த பிள்ளைகளை எங்கள் தாவி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் வெட்கப்பட்டு போக விடாதவர் ஹல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். துணையாளரே உமக்கு நன்றி 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 நன்றி. அப்பா பிதாவே உமக்கு நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே. என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொன்னவரே, அற்புதங்களை செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தாய் மாணவரே தந்தை மாணவரே ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பா உமக்கு நன்றி 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 நன்றி. நான் உன்னை பலப்படுத்துவனுக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலதுகரத்தில் உன்னை தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் என்று சொன்னவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்தி நம்முடைய வல்லமை இறங்கும்படியாக செபிக்கிற தடைகள் விலகட்டும் ஹல்லேலூயா. உமக்கு நன்றி 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 நன்றி. உமக்கு நன்றி இயேசுவே நன்றி நன்றி. முட்களுக்குள் மலர்கின்றதோ மக்களை கவரும் லீலி புஷ்பம்போல். முட்களுக்குள் மலர்கின்றதோ மக்களை கவரும் லீலி புஷ்பம்போல். என்னையுமே தம் சாயலாய் என்றென்றும் உருவாக்குவார். என்னையுமே தம் சாயலாய் என்றென்றும் உருவாக்குவார். தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோணிக்குதே. தேவ சித்தம் என்னையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோணிக்குதே. பொன்னை போல புடமிட்டாலும் பொன்னாக விளங்குவேன் என்றென்றுமே. பொன்னை போல புடமிட்டாலும் பொன்னாக விளங்குவேன்
அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலவு நன்மைக்கு ஏதுவாக அவர் சகலவு நன்மைக்கு ஏதுவாக செய்கிறவர். அவர் தீமைக்கு செய்கிற தேவன் அல்ல. இக்காலத்து பாடுகள் வருங்காலத்துக்கு மேன்மைக்கு ஒப்பானவைகள் அல்ல. தேவ பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய சமூகத்திலே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவர் முன்னறிந்து அழைத்த தேவன். அவர் முன்னின்று நலமான நம்மை நடத்துகிற தேவன். அவர் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். எவர்களை அழைத்தார் அவர்களை மேன்மைப்படுத்தி இருக்கிறார். வேதத்தில் வாசிக்கிற தேவ பிள்ளைகளே, அவர் நம்மை முன்னறிந்து அழைத்த தேவன். அவர் முன்னின்று நலமாக நடத்த தேவன். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை மேன்மைப்படுத்தியிருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை மேன்மைப்படுத்தி கனப்படுத்துகிற தேவன். அவரை போல ஒரு நல்ல தேவன் இல்லை. இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவர் வெறுமை அனுப்புகிற தேவன் அல்ல. தேவ பிள்ளைகளே, ஹல்லேலூயா. அவர் சகலவு நன்மைக்கு ஏதுவாக சகலவு நன்மைக்கு ஏதுவாக அன்றியும் அவர் தீர்மானத்தின்படியே அழைக்கப்பட்டவர்கள் அன்பில் அவர்கள் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலவு நன்மைக்கு ஏதுவாக செய்கிறவர். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. ஆவியானவரே உமக்கு நன்றி 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 நன்றி. ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த காலை வேளையில் ஆண்டவரே உம்முடைய முகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. உமது முகம் நோக்கி பார்த்த ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்கிறார் அந்த வல்லமையுள்ள கரம் ஆண்டவரே. எங்களை ஆள்கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் மகிமை அடைவீராக ஆண்டவரே. உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. எந்த உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. வந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை வேகத்தில் கூட்டி சேர்ப்பீராக தகப்பனே. உம்முடைய அளவில்லாத பிரசன்னம் ஆண்டவரே இந்த இடத்தை ஆளுகை செய்யட்டும் ஆண்டவரே. முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கலாம், பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாக இருக்கும் என்று சொன்னீங்களே ஆண்டவரே. அந்த சாலமுடைய ஆலயத்தில் இறங்கின தேவ வல்லமை ஆண்டவரே, அந்த மகிமையின் மேகம் ஆண்டவரே இந்த இடத்தை மூடட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் மூடட்டும் ஆண்டவரே. பலகீனங்கள் மாறட்டும், கட்டுகள் உடையட்டும் ஆண்டவரே. எல்லா அந்தகார வல்லமைகள் நிர்மலமாகும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் பெரிய காரியங்களை செய்யுங்க தாழ்த்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. எல்லாரும் உற்சாகமா கரங்களை தட்டி பாடி நாம் கர்த்தரை ஆராதிப்போமாக. அல்லேலூயா. கர்த்தரை ஏகமாய் துதியுங்கள். அவர் நடத்தும் செயல்களை எல்லாம் பார்த்தோரை துதியுங்கள். வல்லமையாய் கிரியை செய்யும் வல்லோரை துதியுங்கள். எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவை எல்லாரும் துதிப்போம் என்று சொல்லி உற்சாகமா கரங்களை தட்டி நாம் பாடி ஆராதிப்போம். அவர் நடத்தும் செயல்களெல்லாம்
பிள்ளைகளே, அவன் நம்மையும் பேரிட்டு அழைக்கிற, பேர் சொல்லி அழைத்த தேவன். நான் பேர் சொல்லி அழைத்தேன் என்று சொன்னவன், நம்ம பேர் சொல்லி அழைக்கிற தேவன். அவரை போல ஒரு நல்ல தேவன் இல்லை. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆவியானவரே, உமக்கு நன்றி நன்றி நன்றி. துணையாளரே உமக்கு நன்றி நன்றி நன்றி. எல்லாரும் வாயிலத்து நான் அவர் செய்த ஒவ்வொரு நன்மைகளை நினைத்து ஹல்லேலூயா, அவர் படைத்த ஒவ்வொன்றும் அவரை நோக்கி பார்த்து அவரை துதிக்கும் போது நம்மையும் அவருடைய மண்ணினாலே ஹல்லேலூயா ஹல்லேலூயா சாயலாக, அவருடைய சாயலாக எவ்வளவு அழகாக எவ்வளவு நேர்த்தியாக நம்மை சிருஷ்டித்த தேவன். அவரை நாம் துதிப்பதற்கு நாம் எம்மாத்திர தேவ பிள்ளைகளே, மண்ணான நாம் எம்மாத்திர தேவதூதர் நம்மை சற்று சிறியவனாக நம்மை படைத்த தேவன். கனத்தினாலும் மகிமையினாலும் நம்மை முடிசூட்டுகிற தேவன். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆவியானவரே உமக்கு நன்றி நன்றி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி. அவன் நம்மை ஹல்லேலூயா எவ்வளவு அழகாக நேர்த்தியாக நம்மை படைத்தார். உலகத்தில் ஒவ்வொரு மச்சங்களையும் அவன் நேர்த்தியாய் படைத்த தேவன். அவன் நம்மை எவ்வளவு நேர்த்தியாய் படைத்தார். அதை நாம் நினைத்து அவருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலே ஹல்லேலூயா அவருடைய சமூகத்தில் நம்மை கொண்டு வந்த தேவன். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி நன்றி. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரே. உமக்கு நன்றி அப்பா, நன்றி நன்றி நன்றி. எல்லாரும் அப்படியே கொஞ்ச நேரம் அப்பாவை நோக்கி பார்த்து அவர் செய்த நன்மைகளை நினைத்து, அவன் வாழ்க்கையில் செய்த எல்லா நன்மைகளுக்காக, அவன் நம்மை நடத்தி வந்த ஒவ்வொரு பாதைகளுக்காக, எத்தனையோ மரண பள்ளத்தாக்குகள், எத்தனையோ பள்ளத்தாக்குகள் வழியாக நாம் கடந்து சென்ற போது ஹல்லேலூயா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ ரபா ஷகரா துரபலபலபா. அந்த சுரமண்டலத்தை வாசித்த போது ஆண்டவரே, ஒரு சுரமண்டலக்காரன் ஆண்டவரே சுரமண்டலத்தை கொண்டு வாசித்த போது, இந்த இடத்துல நீங்கள் பள்ளங்களை வெட்டுங்கள், நீங்கள் காற்றையும் காண்பதில்லை மழையையும் காண்பதில்லை, உங்கள் வாய்க்கால்கள் தண்ணீரால் நிரம்பும் என்று சொன்னவர் நம்முடைய பள்ளத்தாக்களை நிரப்பும்படியாக அவன் நம்முடைய வெறுமையாக இருக்கிற எல்லா பள்ளத்தாக்களை நிரம்பத்தக்கதாக நாம் ஆராதிக்க நாம் பள்ளத்தாக்கள் நிரப்பப்படும் தேவ பிள்ளைகளே. நம்முடைய பாவிக்கிற வாழ்க்கையில எந்த பள்ளங்கள் இருந்தாலும், கரடு மேடுகள் இருந்தாலும், அதை அவர் மாற்ற வல்லமை உள்ளவர். அந்த பள்ளத்தாக்குகளை நிரப்ப வல்லமை உள்ளவர். ஒன்றே ஒன்று நாம் செய்ய வேண்டும், நாம் ஆராதிக்க நாம் விட்டு கொடுக்க நம்முடைய பள்ளத்தாக்குகள், வெறுமையான பள்ளத்தாக்களை நாம் தோண்ட கர்த்தர் அதை நிரப்ப வல்லமை உள்ளவர். ஓ ரபா ஷகரா துரபலபலபா. நாம் பள்ளத்தாக்குகளை தோண்டி அவரை ஆராதிக்க நம்முடைய பள்ளத்தாக்குகளை அவர் நிரப்ப வல்லமை உள்ளவர். ஓ ரிபலா சந்துரா கட துரபலபலபா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி 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 துணையாளரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் எங்களோடு இருக்கும் போது ஆண்டவரே எங்களுக்கு நாளும் வெற்றி தான் ஆண்டவரே. ஒரு நாள் எங்களுக்கு தோல்வி இல்லை அப்பா, எங்களுக்கு தோல்வி இல்லை ஆண்டவரே. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி 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 நன்றி. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி நன்றி. உமக்கு நன்றி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. யாரெல்லாம் சொல்ல முடியும், நீர் எங்களோடு இருக்கும் போது என்னால வெற்றி தான். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தோல்வி என்பது நமக்கு இல்லை தேவ பிள்ளைகளே. ஹல்லேலூயா. எல்லாரும் உற்சாக கரங்களை தட்டி ஒரு பாடலை கூட பாடி நாம் ஆராதிப்போம். நீர் என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றியே, தோல்வி எங்களுக்கு இல்லை ஆண்டவரா. நாங்கள் தோற்று போகிறவரல்ல, அவன் நம்மை தோற்று போக விடுகிற தேவன் அல்ல. அவர் நம்மை ஹல்லேலூயா ஜெயத்தின் பாதையில் நடத்துகிற தேவன். ஹல்லேலூயா. எல்லாரும் உற்சாக கரங்களை தட்டி நாம் பாடி ஆராதிப்போம். நீர் என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றியே, தோல்வி எங்களுக்கு இல்லையே, நாங்கள் தோற்று போதில்லை. விசுவாசத்தோடு, இருதயத்தின் ஆழத்தில் ஒரு நம்பிக்கையோடு ஹல்லேலூயா. எந்த இடத்துல நாம் தோற்று போய் நிற்கிறோமோ அந்த இடத்துல நம்மை தலைகளை உயர்த்த வல்லமை உள்ள தேவன். ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்க நினைக்கலாம், நான் ஒருவேளை இந்த இடத்துல நான் தோற்று போய் தலை குனிந்து நிற்கிறேனே, என் தலை தாழ்ந்து போய் இருக்கிறதே நினைக்கலாம். ஆனால் அவர் நம்முடைய தலைகளை உயர்த்துகிற தேவன். ஹல்லேலூயா. இந்த காலையில் நாம் உண்மையாக அவர் ஆராதிக்கும் போது நிச்சயமாகவே நம்மளை உயர்த்த வல்லமை உள்ள தேவன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. யோசேப்பு ஒரு இடத்துல தாழ்த்தப்பட்டான் தேவ பிள்ளைகள். அவன் செய்யாத தவறுக்காக சிறைச்சாலை வரைக்கும் சென்றான். ஹல்லேலூயா. அவனை அந்த யோசேப்பு அதிகாரிகளுக்கு முன்பாக கொண்டு நிறுத்தும் போது அவனால் தலை நிமிர்ந்து நிற்க முடியாத சூழ்நிலைகள், ஆனால் அவனுடைய தலை உயர்ந்தால் உயர்த்தப்பட்டது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாகவே நம்மோடு கூட இருந்தார். யோசேப்போடு இருந்த தெய்வம் நிச்சயமா நம்மோடு கூட இருப்பார். ஹல்லேலூயா. அவர் அவனுடைய தலை உயர்த்தினது உண்மை என்று சொன்னார். நிச்சயமா நம்முடைய தலைகளை உயர்த்த வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. எல்லா உற்சாக கரங்களை தட்டி நாம் பாடி ஆராதிப்போமாக.
நிமித்தமாக அவன் நிச்சயமாக நம்மை உயர்த்துகிற தேவன். என்ன சொல்லிருக்கு? சிறைச்சாலை கதவுகளும் என்ற துதியினால இடிந்து விழ. அப்படிதானா? அப்படி பார்க்கும்போது வேதத்தில் நாம் ரெண்டு பேரே உதாரணமாக சொல்லலாம். அப்படிதானா? பவுலும் சீலாவும் என்ன செய்தாங்க? அவங்கள அநேக அடிகள் அடித்தாங்க. அவங்க என்ன வெறும் சும்மா கொண்டு அவங்கள காவலில் கட்டி வைக்கவில்லை. அப்படிதானா? அவங்களுக்கு என்ன ஆண்டவருடைய சுவிசேஷத்தை சொன்னது நிமித்தமாக அந்த ஊரில் உள்ள ஜனங்களை பிடித்து என்ன செய்தாங்க? அவங்கள ரொம்ப அடித்தாங்க, அவங்கள ரொம்ப காயப்படுத்தி இருப்பாங்க. அப்படிதானா? இந்த நாட்களில் கூட சுவிசேஷம் சொல்ல போகிற பிள்ளைங்களை எவ்வளோ அவமானப்படுத்துகிறாங்க, எவ்வளோ வேதனைகள். அப்படிதானா? அந்த நாட்கள் அவ்வளோ எவ்வளோ வேதனைகளை பட்டிருப்பாங்க. அவ்வளோ வேதனைகளை படுத்தி அவர்களை அடித்து உபத்திரவப்படுத்தி என்ன செய்கிறாங்க? காவலில் கொண்டு சும்மா வைக்கல, தொழுமரத்தில் என்ன செய்கிறாங்க? சங்கிலியினால் கட்டி வைக்கிறாங்க. அப்படிதானே? கட்டப்பட்டிருக்கிற மனுஷனுக்கு ஆராதிக்க முடியுமா? முடியாது. அவனுக்கு எவ்வளோ வேதனைகள் இருக்கு. அப்படிதானே பிள்ளைகளே? ஆனால் அந்த சூழ்நிலையிலும் நடுராத்திரி வேளையில் என்ன செய்கிறாங்க? ரெண்டு பேரும் சேர்ந்து ஒருமனப்படுகிறாங்க. ஹல்லேலூயா. நீ பாடு, நான் ஒரு ஆள் பவுல் சொல்லலை, நீ வேணும்னா ஆராதி, என்னால் முடியாதுன்னு அப்படி சொல்லலை. ரெண்டு பேரும் அந்த இடத்துல என்ன செய்கிறாங்க? ஒருமனப்பட்டு கர்த்தரை பாடி துதித்து ஆராதித்தார்கள். என்ன நடந்தது? என்னது? கட்டுகள் உடைந்தது. சிறைச்சாலையில் இருந்தவர்கள் என்ன செய்கிறாங்க? தலைவன் என்ன செய்யறான்?
ரட்சிக்கப்படுகிறான். ஆண்டவன் மாதிரி ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேள்வி கேட்கிறான். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எந்த சிறைச்சாலை போன கதவுகளும், நமக்காக அடைக்கப்பட்டிருக்கிற வாசல்கள், கர்த்தர் நமக்கு முன்பாக இருக்கிற எல்லா சிறைச்சாலை அனுபவங்களையும் அவர் உடைக்க வல்லமை உள்ளவர். நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று, நாம் துதிக்கும் போது நிச்சயமாகவே அந்த கட்டுகளை உடைக்க வல்லமை உள்ளவர். அவரை போல ஒரு நல்ல தேவன் இல்லை. நாம் ஒருமனப்பட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் எந்த கட்டுகள், எந்த போராட்டங்கள், எந்த சூழ்நிலைகளாக இருந்தாலும் அவரை நாம் துதிக்க 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 துதிக்கிறவனுக்கு நிச்சயமாகவே வெற்றி உண்டு. அவனை தோற்று போக விடுகிற தேவன் அல்ல, அவனை தலை நிமிர்ந்து நிற்க செய்கிற தேவன். ஹல்லேலூயா. ஒரு விஷயம் கூட இந்த அடிகளை உற்சாகமாக கரங்களை தட்டி இருதயத்தின் ஆழத்தில் இருந்த அந்த வரிகளை உணர்ந்து பாடுங்க. நிச்சயமாகவே அது நம் வாழ்க்கையிலே, நம்ம குடும்பத்திலே, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே நிச்சயமாக கர்த்தர் கிரியை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு விஷயம் கூட, சிறைச்சாலை கதவுகளும் என் துதியினால் இடிந்து விழும் ஆண்டவரே. அபிஷேகம் எனக்குள்ள அப்படியே ஒரு அபிஷேகத்தோடு ஒரு அந்நிய பாசைகளை பேசி அந்த இருதயத்தின் ஆழத்தில் அந்த அபிஷேக நிறைவோடு பாடுவோம். நிச்சயமாகவே நம்மை கர்த்தர் நிரப்ப வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உற்சாக கரங்களை பாடி ஆராதிப்போம். உடைந்திடுமே
ஆவியானவரே உமக்கு நன்றி நன்றி. துணையாளரே உமக்கு நன்றி. அற்புதங்களை செய்தவரே உமக்கு நன்றி அப்பா, நன்றி நன்றி நன்றி. அவரை போல் ஒரு நல்ல தேவன் இல்லை. அவருக்கு நிகரான தேவன் ஒருவரும் இந்த உலகத்தில் இல்லை. தேவ பிள்ளைகளே, ஆவியானவரே உமக்கு நன்றி நன்றி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி அப்பா. துணையாளரே உமக்கு நன்றி. எல்லாரும் வாய்களை திறந்து கண்களை மூடி அப்பாவை நோக்கி பார்த்து ஆவியானவரே அப்பா உமக்கு நன்றி நன்றி. எந்த சூழ்நிலைகளா இருந்தாலும் அதை மாற்ற வல்லமை உள்ளவர். அவர் போல ஒரு நல்ல தேவன் இல்லை. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி 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 நன்றி. துணையாளரே உமக்கு நன்றி. அற்புதங்களை செய்கிறவரே உமக்கு நன்றி. வெண்கல கதவுகளை உடைத்து இடுப்பு தாழ்பாள்களை முறித்து அந்த ரங்கத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்படத்த புதையல்களை நான் உனக்கு தருவேன் என்று சொன்னவர். ஹல்லேலூயா. வெண்கல கதவுகளை உடைக்க வல்லமையுள்ளவர். நாம் துதிக்க துதிக்க நமக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருக்கிற எல்லா வாசல்களையும் அவர் திறக்க வல்லமை உள்ளவர். எந்த வாசல்களா இருந்தாலும் அதை அவர் திறக்க வல்லமை உள்ளவர். ஓ ரபா ஷகரா துரபல பல பலபா ரிபாபா ரிகபல பல 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 பலபா ரிபாபா ஷியல பல 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 ரிகபல பல பலபா ரிமன அந்துநாத பல பல ஷியல பல 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 ரிகபல பலபா. ஆவியானவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. வெண்கல கதவுகளை உடைக்கிறவரே, இடுப்பு தாழ்பாள்களை முறிக்கிறவரே உமக்கு நன்றி நன்றி. அந்த ரங்கத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்படத்தில் புதையல்களையும் எங்களுக்கு கொடுக்கிற வல்லமை உள்ளவரே உமக்கு நன்றி நன்றி நன்றி. ஓ ரபா ஷகரா துரபல பல பலபா ரிமன அந்துநாத பல ஷியல பல 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 ரிகபலபா ரிபாபா ஷியல தரியல பலபா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆவியானவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உமக்கு நன்றி நன்றி நன்றி. துணையாளரே உமக்கு நன்றி. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி. உமக்கு நன்றி அப்பா. நன்றி நன்றி அப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா. சிறைச்சாலை கதவுகளை உடைத்த அந்த வல்லமை 2 பேர் ஒருமனப்பட்டு சிறைச்சாலையிலே கட்டப்பட்ட சூழ்நிலையிலும் பலத்த காயங்களோடு அடிக்கப்பட்டு அந்த இடத்துல இருந்து கர்த்தரை பாடி ஆராதித்த போது கர்த்தர் அந்த கட்டுகளை அவிழ்த்த அந்த இடத்துல ஒரு பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டது உண்மை என்று சொன்னால் நிச்சயமாகவே நாம் உண்மையாய் அவரை ஆராதிக்கும் போது நாம் ஆராதிக்க நாம் துதிக்க 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 நமக்கு முன்பாக இருக்கிற எல்லா கட்டுகளை அவிழ்த்து அவர் நம்மை ஜெயத்திலே நடத்த வல்லமை உள்ள தேவன். அவரை போல ஒரு நல்ல தேவன் இல்லை. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி. உமக்கு நன்றி ராஜா. நன்றி நன்றி. திருக்கரம் என்னை தாங்கி கடும் பிரச்சனைகளிலும் முன்னேறி செல்வதற்கு பலத்தை நீ தந்ததற்கா திருக்கரம் என்னை தாங்கி கடும் பிரச்சனைகளிலும் முன்னேறி செல்வதற்கு பலத்தை நீ தந்ததற்கா இயேசு. இருதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க. அவருடைய திருக்கரம் நம்மை தாங்கிறதல்லவா தேவ பிள்ளைகளே. எத்தனையோ பிரச்சனைகள் போராட்டங்கள் பலகீனமான சிச்சுவேஷன், இதை நான் தாண்டுவேனோ இதை கடந்து போவேனோ என்ற சூழ்நிலை மத்தியிலே நம்மளை தாண்ட வழி செய்தாத அந்த நல்ல தெய்வத்தை இதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி நன்றி ராஜா. உம் அளவில்லா அன்பிற்காக
எத்தனையோ பிரச்சனைகள், போராட்டங்கள் ஆண்டவரே, எத்தனையோ இருளின் மரண இருளின் பள்ளத்தாக்கள் எங்களை சூழ்ந்த வேளைகளில் எங்களை நீர் முன்னேறி செல்வதற்கு பலத்தை தந்தீர் ஆண்டவரே. எதிர்க்கிறவர்கள் மத்தியிலே, தள்ளினவர்கள் மத்தியிலே ஆண்டவரே, எங்களை புறம் பேசினவர்கள் மத்தியிலே ஆண்டவரே, எங்களை வெறுத்து ஒதுக்கினவர்கள் மத்தியிலே ஆண்டவரே, எங்களுக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தினீரே ஆண்டவரே. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீ செய்த எல்லா உபகாரத்திற்காக நாங்கள் என்ன செலுத்துவோம் ஆண்டவரே. எங்கள் ஜீவ காலம் எல்லாம் ஆண்டவரே, நீ செய்ததை, எங்களை ரட்சித்ததை நினைத்து நினைத்து நாங்கள் அன்றி உள்ளவர்களாய் வாழ ஆண்டவரே. எங்களுக்கு கிருபை தருவீராக தகப்பனே. இன்னும் நாங்கள் உம்மண்டை கிட்டி சேர கிருபை தாரும் ஆண்டவரே. கிருபாசன தண்டை நெருங்கி சேர அந்த ஸ்லாக்கியத்தை வாக்கியத்தை ഞങ്ങൾ തരുമ്പടിയായി ജപിക്കലങ്ങ താവേ ஆண்டவரே. மட்டும் எங்களோடு கூட இடைப்பட்ட கிருபைக்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்துள்ள ஒவ்வொரு பகுதியை நீர் பொருட்படுத்த ஆட்கொண்டு நடத்துங்க. அடிமையில் சிறுகட்டு நீர் பெருகி வீடாக உடைய கரத்தில் தாழ்த்தியிலன் வருமே இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். நாளிலும் கூட கர்த்தர் ரட்சகருமாய் இருக்க இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். இப்போ நாம் யாவர் எழுந்து நின்று சங்கீதத்தை வாசிப்போமாக. வாசிக்கும்படியாக சங்கீதம் 120